கோவை ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் இந்திய அளவில் பிரபலமான ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் தனது நகை கண்காட்சியை துவங்கியது. இந்திய அளவில் பிரபலமான ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் தனது பிரத்யேக நகை கண்காட்சியை கோவையில் நடத்தியது. ஜூலை 4 மற்றும் 5 என 2 நாட்கள் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி டவர்ஸ் பால்ரூம் அரங்கில் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழா ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் அபிஷேக் அகர்வால், அர்பிதா அகர்வால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரீனா கோத்தாரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் பல்வேறு துறை சார்ந்த முக்கிய விருந்தினர்கள் ரிங்கி ஷா, மீனா ஜெயக்குமார், கவிதா கோபாலகிருஷ்ணன், சந்தோஷி ராஜேஷ், ஹேமா சங்கவி, அனுஷா ரவி ஆகியோர் கலந்து கொண்டு நகை கண்காட்சியை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இன்னைக்கு இங்கே ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் வந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் ரெசிடென்சி டவர்ஸில் இங்கே இன்னைக்கு அவங்களோட ஷோரூம் ஜுவல்லரி ஷோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் வந்து ஹைதராபாத்தில் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ஒரு 35 இயர்ஸாக இந்த ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்காங்க. இன்றைக்கி ஐ திங்க் தே ஆர் ஷோகேசிங் தேர் ஃபைன் ஜுவல்லரின்ட்டு இங்கே ஒரு கலெக்ஷன் வந்து தே ஆர் டிஸ்பிளேயிங். ஸோ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது கலெக்ஷன்ஸ். ஐ திங்க் எவ்ரிபடி வில் என்ஜாய் இன் கோயம்புத்தூர். நாங்கள்லாம் இப்போ ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கோம். ஸ்ரீ ஜுவல்லரின்னு ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்திருக்கு. நியூவாக டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வந்து எப்போவுமே பார்த்தா எக்ஸிபிஷனில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம நகைக்கடையில் போய் டைரெக்டாக பார்க்குறச்ச அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியாது. இது எக்ஸிபிஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காகவே என்னென்ன நியூவாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே துணி எடுத்தாலும்